அன்பு மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்களை தமிழ் வகுப்பிற்கு அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் வகுப்பை ஒரு பாடலுடன் துவங்கலாம். குழந்தைகளே குழந்தைகளே உடலுறுப்பின் பயன் அறிந்து ஒழுங்காய் அதனை பேணுங்களே. குழந்தைகளே குழந்தைகளே உடலுறுப்பின் பயன் அறிந்து ஒழுங்காய் அதனை பேணுங்களே. தலையிருக்கு தலையிருக்கு முதன்மை பொறுப்பை ஏற்பதற்கு. விழியிருக்கு விழியிருக்கு வெளிச்சத்தை நாமும் பார்ப்பதற்கு. செவியிருக்கு செவியிருக்கு செய்திகள் பலவும் கேட்பதற்கு. நறுமணத்தை உணர்வதற்கு இயற்கை தந்த மூக்கிருக்கு. இனிமை தரும் வார்த்தைகளை சொல்லிடத்தானே வாயிருக்கு. கையிருக்கு கையிருக்கு பிறருக்கு உதவி புரிவதற்கு. விரலிருக்கு விரலிருக்கு அழகாய் நாமும் எழுததற்கு. காலிருக்கு காலிருக்கு நல்லதை தேடி நடப்பதற்கு. நம்முடைய உறுப்புக்களை நலமாய் நாமும் காத்திடுவோம். நலமாய் நாமும் காத்திடுவோம். ஆம் குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உடல் உறுப்புக்கள். தலை தலை யாவர்க்கும் ஒன்று. தலை இல்லையில் நமது உடலில் உயிர் தங்காது. தலை இல்லை என்றால் நமது உடலை வெறும் முண்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம். தலையில்லா முண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா தலையில் நிறைய முக்கியமான உறுப்புகள் இருக்குப்பா. கண், காது, மூக்கு, வாய், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க மூளை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூளை. இது அனைத்துமே நம்ம தலையில் தான் இருக்குது. நம்ம எல்லா உயிர்களுக்கும் தலை ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். தலையே இல்லாத ஒரு உயிர் இருக்குது. அது என்ன உயிர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நண்டு, கிராப் சொல்லுவீங்கல்லப்பா, அதுதான். அதுக்கு தலை கிடையாது. ஆனால் கண் அதோட வயிற்று பகுதியில் தான் இருக்கும். தலையில் பார்த்தீங்க அப்படின்னா முடி இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம் முடி. முடி தான் நம்ம உடலில் அழகு கூட்டக்கூடியது. தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நரைச்சி போயிருக்கும்பா, முடி வெள்ளையாயிரும். உடனே அவங்க கருப்பாக்கிக்கிறதுக்கு வேறு விதவிதமான வண்ண சாயங்கள்லாம் பூசிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அழகு தோற்றத்தை கொடுக்கணும், நம்ம வயசானவங்களாக கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. அதனால் நம்ம தலையில் இருக்கக்கூடிய முடி ரொம்ப முக்கியம். தலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எண்ணெய் தேய்ச்சி வச்சு அம்மா குளிப்பாட்டி விடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சூடு குறையணும், நம்ம எப்பயுமே புத்துணர்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அம்மா தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆண்கள் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெண்கள் வெள்ளி அப்படி இல்லைன்னா செவ்வாய், இந்த 2 கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். மற்ற கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த கிரகணங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம டைரெக்டாக நம்ம உடம்புக்கு கனெக்ஷன் இருக்குது, தொடர்பு இருக்குது. அதனால் அந்த நாட்களில் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது நெற்றி. நெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்புப்பா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெற்றியில் நம்ம பட்டை பூசுவோம், பெண்கள் பொட்டு வைப்போம். இந்த பெண்கள் பொட்டு வைக்கிறதுனாலையும் திருநீர் பூசுறதுனாலையும் நிறைய பலன்கள் இருக்குது. இந்த நெற்றி பகுதியில் சக்தி நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள்லாம் வெளியேறக்கூடியதும், வெளியில் இருக்கக்கூடிய நல்ல சக்திகள் நமக்கு உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கும் இந்த நெற்றி பகுதி தான் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
பெண்கள் வந்து பொட்டு வைக்கிறதுனால 2 பிருவங்களுக்கு நடுவில் தான் பொட்டு வைப்போம். அது பார்த்திங்கன்னா 2 நரம்புகளை வந்து ஒன்றா சேர்க்கக்கூடியதான். இதனால் வந்து நமக்கு தலைவலி வந்து ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த திருநீர் பூசுகிறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம கடவுள் பிரசாதம், அதனால் நம்ம வந்து பூசுகிறோம், கடவுள்கிட்டேருந்து நம்ம வாங்கி பூசுகிறோம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் இன்னும் அதில் பலன் நிறைய இருக்குது, அதோட பயன்கள் நிறைய இருக்குது. என்ன அப்படின்னாக்க, நம்ம தலையில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் அதை வந்து அகற்றக்கூடியது எது அப்படின்னா இந்த திருநீர் தான். அதனால் நம்ம திருநீர் பூசுகிறோம் அப்படின்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய கெட்ட நீர்கள்லாம் எடுத்துரும். நம்மளோட மூளை வந்து எப்பயுமே புத்துணர்ச்சியோடையும் சுறுசுறுப்போடையும் இருக்குமா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கண். கண் யாவருக்கும் 2. கண் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நம்மளால் பார்க்க முடியாது. நமக்கு ஒளியை பார்க்கக்கூடியது எது அப்படின்னா கண் மட்டும்தான். கண் இல்லாத உயிரினம்னு ஒன்று இருக்குப்பா. கண் எல்லாருக்கும் 2ன்னு சொன்னோம், ஆனால் கண்ணே இல்லாத உயிரினம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா மண்புழு. கண் இல்லாத உயிரினம் மண்புழு. அடுத்தது நம்மங்களில் எல்லாருக்குமே கண் இருக்குது. மனிதர்களில் ஒரு சிலருக்கு கண்ணில் பார்வை மட்டும் தெரியாமல் இருக்கும். ஆனால் கண் எல்லா உயிரினத்துக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். கண் இருந்தும் பார்க்கவே முடியாத ஒரு உயிரினம் இருக்குது. அது எந்த உயிரினம் அப்படின்னா வௌவால். அதுக்கு கண் இருக்கும், ஆனால் பார்க்க தெரியாது. அது உணர்வுகள் மூலமாக தான் அது ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு போகும். எல்லாருக்கும் கண் 2ன்னு சொன்னோம், ஆனால் 5 கண்கள் இருக்கக்கூடிய உயிரினமும் இருக்குது. அது எது அப்படின்னு சொன்னால் தேனீக்கள். கண் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய வேலை பார்க்குறோம், நிறைய எல்லாத்தையும் பார்க்குறோம். இரவு நேரத்தில் நம்ம படுத்து ஓய்வெடுக்க போவோம். அப்போ தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம உறுப்புகள்லேயே ஃபஸ்ட்டு தூங்கக்கூடியது எது அப்படின்னா இந்த கண் மட்டும்தான். மற்ற உறுப்புகள்லாம் லேட்டாக தான் தூங்கும், ஆனால் கண் உடனடியாக தூங்கக்கூடிய உறுப்பு. நம்ம படுத்து தான் தூங்குவோம், ஆனால் பறவைகளும் அதே மாதிரி தான். எல்லாரும் அதது கூட்டுக்குள்ளே போய் படுத்துரும். ஆனால் பறந்துக்கிட்டே தூங்கக்கூடிய ஒரே ஒரு பறவை எது அப்படின்னா கழுகு தான். கழுகு பறந்துக்கிட்டே இருக்கிறப்பே தூங்குமா. அப்புறம் இந்த குதிரை இருக்குது பார்த்தீங்களா, அது நின்றுக்கிட்டே தூங்குமா. இந்த மாதிரி கண்கள் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த கண்ணை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம டிவி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க இருட்டில் வந்து நம்ம டிவி பார்க்கக்கூடாது. நல்ல லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டிவியை மட்டும் போட்டு பார்க்கக்கூடாது. லைட்டு போட்டு வெளிச்சத்தில் தான் நம்ம டிவி பார்க்கணும். படிக்கும்போது நம்ம கண்ணை வந்து அப்படி சுருக்கி சுருக்கி படிக்கக்கூடாது. கண் வந்து சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது நம்ம அந்த கம்ப்யூட்டரு மொபைல்லாம் இப்போ நீங்கள் வந்து அதை தான் வச்சு படிக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து ரொம்ப கிட்டக்க வச்சு நீங்கள் படிக்கக்கூடாது, கொஞ்சம் தூரத்தில் வச்சு தான் அதை பார்க்கணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா கண் வந்து சீக்கிரமே வந்து ஒளியை இழக்கக்கூடிய தன்மையை பெறாது. இதில் வந்து எப்படி நம்ம கண்ணை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய கீரை, முட்டை, வெண்ணெய், அப்புறம் கலர் கலராக இருக்கக்கூடிய எந்த உணவுப் பொருள் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சாக்லேட்டு அப்படி அந்த உணவுப் பொருளை எடுக்கக்கூடாது. காய்கறி பழங்களில் கலர் கலராக இருக்கு இல்லையா, அந்த எந்த பழம் வேணாலும் சாப்பிடலாம். எல்லா பழங்களும் நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது வாரத்துக்கு எப்படியாவது 2 தடவை இல்லைன்னா 3 தடவையாவது நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கண்களை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கதை இல்லை, இது உண்மையாக நடந்தது தான். பிரெய்லி அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அவர் உங்களை மாதிரி சின்ன பையனாக இருக்கிறப்ப அவங்க அப்பாவோட கடைக்கு போவார். அவங்க அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு போவார். அவங்க அப்பா என்ன வேலை செஞ்சார் அப்படின்னாக்க செருப்பு தைக்கிற தொழிலாளியாக இருந்தார். அப்போ வந்து ஒரு நாள் அவங்க அப்பாவோட வேலை செய்கிற இடத்துக்கு போகிறப்ப அந்த செருப்பு தைக்கிறப்ப வந்து ஊசி எடுத்து தானே வச்சு தைக்குவாங்க. அதே மாதிரியே இவர் ஒரு நாள் அந்த ஊசியை எடுத்து வச்சு இப்படி குத்தி பார்க்கலாம், நம்மளும் தைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை வச்சு குத்தி இழுக்கிறப்ப தெரியாமல் அவர் கண்ணில் பட்டுருச்சு. ஒரு கண்ணில் பட்டோடனே ரொம்ப வலியால் துடிக்கிறாரு. உடனே அங்கே பக்கத்தில் இருந்த அப்பா, அக்கா, தம்பி எல்லாம் ஓடி வந்து அவரை தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க மருத்துவர்கிட்ட.
தூக்கிட்டு போனாக்க அவங்க மூலிகை வந்து கஷாயம், மூலிகையை சாறு பிழிஞ்சு அந்த கண்ணில் ஊற்றுறாங்க. அது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு இந்த வலி வந்து ஒரு கண்ணில் இருந்த வலி அடுத்த கண்ணிலையும் பரவி அடுத்த கண்ணும் தெரியாமல் போயிடுச்சு. 2 கண்ணுமே இப்போ அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் அவரை வந்து மற்ற ஸ்கூலில் கொண்டுட்டு போய் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஸ்கூலில் கொண்டு போய் படிக்க வைக்கிறாரு. மற்ற நம்மளை மாதிரி பார்த்து படிக்க முடியல அவரால். ஆசிரியரையும் பார்க்க முடியல, புக்கு பார்க்க முடியல, நோட்டு பார்க்க முடியல. அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டு மட்டும் படித்தார். அப்புறம் தான் அவருக்கு கொஞ்ச நாள் வளர வளர அவருக்கு தோணுச்சு, மற்றவங்கெல்லாம் பார்த்து படிக்கிறாங்க, நம்மளால் பார்த்து படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தை அவராக உருவாக்குனார். அந்த எழுத்து தான் புள்ளி புள்ளியாக வச்சு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எழுத்து தான் அவர் உருவாக்குனது. இது கண்கள் தெரியாதவங்க படிக்கக்கூடிய எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுத்து தான் அவங்க வந்து நம்ம பார்த்து படிப்போம், அவங்க விரல்களை வச்சு தடவி தொட்டு பார்த்து தான் அந்த எழுத்துக்களை படிப்பாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வித்தியாசப்படும். அதை பார்த்தாவே நல்லா உங்களுக்கு தெரியும். இது கண்கள் தெரியாதவங்க படிக்கக்கூடிய எழுத்துக்கள். இது பிரெய்லி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால இந்த எழுத்துக்களுக்கு பிரெய்லி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்களை சொல்கிறோம் இல்லையா, தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரியே இது பிரெய்லி கண்டுபிடிச்சதுனால இது பிரெய்லி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நாம் ஸ்கூலில் மிஸ்ஸும் சரி அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, ஊசிலாம் எடுக்காதடா, எதுக்குடா அதெல்லாம் எடுக்கிற, கண்ணில் குத்திக்க போகிற, கையில் குத்திக்க போகிறடா அப்படின்னு கத்தி ஊசி இந்த மாதிரி பொருட்கள்லாம் உங்களை தொட வேண்டாம், கூர்மையாக இருக்கக்கூடிய பொருட்களை தொடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி உங்களையும் மீறி தவறுதலாக வேறு எங்கேயாவது பட்டுரும் அப்படிங்கிறதுனால தான். இப்போ வீட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரி எந்த பொருட்களையும் கவனமோடு எடுங்க, அம்மா அப்பா உதவியோடு எடுத்துக்கோங்க. நீங்களாக போய் அதை எடுத்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு எதையும் வந்து உங்களை துன்புறுத்திக்க வேண்டாம். அடுத்தது புருவம். இந்த கண்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நெற்றிக்கும் பக்கத்துலேயே கண்களுக்கு மேலே 2 புருவங்கள் இருக்குது. இந்த புருவம் வந்து நமக்கு கண்ணுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த புருவங்கள். இந்த புருவம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பெண்கள் அழகுபடுத்திக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க இமை. கண்ணுக்கும் மேலே இருக்கக்கூடியது இமை. இந்த இமை தான் நம்ம கண்ணை வந்து பாதுகாக்கக்கூடியது. நமக்கு கண்ணில் ஏதாவது ஒன்று படம் வந்துச்சுன்னா டக்குன்னு நம்மளே கை போய் நம்மளை கண்ணை மூடுறதுக்கு பதிலாக டக்குன்னு நம்ம கண்ணை பாதுகாக்கக்கூடியது எதுன்னா இந்த இமை தான். அடுத்தது காது. காது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காது 2. காது வந்து கேட்காம இருக்கக்கூடாது. நமக்கு காது வந்து கண்டிப்பாக கேட்கணும். அதனால் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க வந்து காதுக்குள்ளார கண்டதை வச்சு குத்தாதடா அப்படின்னு சொல்லி. திடீர்னு நமக்கு காது வலி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு உடனே போய் நம்ம டாக்டர்கிட்ட தான் காமிக்கணும். பக்கத்தில் இருக்கவங்க இல்லை ஏதாவது ஒன்று எண்ணெய் சூடு பண்ணி ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. காது நமக்கு வலி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே ஓடி போய் நம்ம டாக்டர்கிட்ட தான் காமிக்கணும். காமிச்சு அதுக்கான மருந்து கொடுப்பாங்க, அதை வாங்கி நம்ம காதில் ஊற்றணும். இல்லை அப்படின்னா காது நமக்கு கேட்காம போயிடும். ஏன்னா நம்ம இனிமையான எந்த ஒரு வார்த்தையும் சரி இல்லை பாடல் எது நம்ம சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா நமக்கு காது ரொம்ப முக்கியம். இதில் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க காதே இல்லாத ஒரு உயிர் இருக்குது. அது எந்த உயிர்னு பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு. பாம்புக்கு காதே கிடையாது. அது ஊர்ந்து போகிறதுல அது உணர்வுகள் மூலமாக தான் அதுக்கு நம்ம வந்து யார் இருக்கா சத்தம் கேட்குது அப்படின்னா அதோட உடம்பு தான் வந்து காதாக பயன்படுத்துது. ஆனால் அதுக்கு காது கிடையவே கிடையாது. ஆனால் நமக்கு காது 2. மூக்கு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மூக்கு. மூக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவாசிக்கிறதுக்கு நமக்கு மூக்கு 1 தான். ஆனால் சுவாசிக்கும் துவாரம் வந்து 2. அந்த மூக்கு ஓட்டை வந்து 2, ஆனால் மூக்கு 1 தான். இதுதான் நமக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நம்ம உள்ளுக்கு இழுக்கிறதுக்கும் கார்பன் டை ஆக்சைடு கெட்ட வாயுவை வந்து வெளியில் அனுப்புறதுக்கும் இந்த மூக்கு பயன்படுது. அப்புறம் நறுமணத்தை உணர்றதுக்கு. பக்கத்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை வருதுமா, யார் வீட்லேயோ பிரியாணி செய்கிறாங்க, யார் வீட்லேயோ
சிக்கன் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய வாசனையை முகர்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மூக்கு தான் ரொம்ப ரொம்ப உதவி செய்யுது. அதுலேயும் மூக்கு பார்த்திங்க அப்படின்னா நாய்களுக்கு முகரும் சக்தி அதிகம், மோப்ப சக்தி. நமக்கெல்லாம் கொஞ்சமாக இருந்தாலும் நம்மளோட பல மடங்கு அதிகமாக முகரும் சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா நாய்களுக்கு தான் இருக்குது. அதே மாதிரியே பறவைகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த மோப்ப சக்தி, அந்த வாசனை முகர்ந்துக்கிட்டே தான் அதோட இறை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி போகுமா. மூக்கு இல்லாத ஒரு உயிர் எது அப்படின்னா முதலை. அதுக்கு பல்லு தான் மூக்கு. அதனால தான் அது வாய் அப்படியே பொளந்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பல் வழியாக தான் அது சுவாசிக்குமா. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வாய். வாயில் உதடு, பல்லு, நாக்கு இது எல்லாமே சேர்ந்தது தான் வாய். இந்த உதடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாயை பாதுகாக்கக்கூடியது இந்த உதடு. அப்புறம் பல்லு. இந்த பல்லு நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு, பேசுகிறதுக்கு, இதுக்கு எல்லாமே இந்த பல்லு தான் உதவி செய்யுது. அடுத்தது நாக்கு. நாக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட சுவையை உணர்றதுக்கு, நம்ம என்ன சாப்பிட்டாலும் என்ன சுவை அப்படிங்கிறத உடனே நம்ம சொல்லக்கூடியது இந்த நாக்கு தான். நம்ம சிரித்தோம் அப்படின்னாப்பா 17 தசைகள் ஒரே நேரத்தில் வேலை செய்யுமா. நம்ம சிரிக்கும் பொழுது 17 தசைகள் ஒரே நேரத்தில் வேலை செய்யுமா. இதே நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னாக்க 23 தசைகள் ஒரு நேரத்தில் வேலை செய்யுமா. இப்போ கோவப்படுறப்ப அதிகப்படியான தசைகள் வேலை செய்கிறதுனால அடிக்கடி நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா நம்மளோட முகத்தில் சுருக்கம் விழும். சுருக்கம் விழுந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம வயசானவங்களாக காமிக்குமா. நம்மளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அசிங்கமாக காமிக்கும். அதனால தான் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காண்டி எல்லா நேரங்கள்லையும் சிரிக்கக்கூடாது. எந்த நேரத்தில் நம்ம சிரிக்காமல் இருக்கணுமோ அந்த இடத்துல சிரிக்காமல் இருக்கணும். சரிங்களாப்பா. அடுத்தது வாயே இல்லாத ஒரு உயிரினம் எது அப்படின்னா வண்ணத்து பூச்சி. எல்லா உயிரினத்துக்கும் வாய் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த வண்ணத்து பூச்சிக்கு மட்டும் வாயே கிடையாது. அதுக்கு பதிலாக உணர்கொம்பு ஒன்று இருக்கு இல்லையா, அது மூலியமாக தான் அது பூவில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சி எடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கழுத்து. தலைப்பகுதியில் பார்த்தோம். தலையில் நெற்றி, கண், மூக்கு, புருவம், அடுத்தது இமை, காது, வாய், இதை பற்றி பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கழுத்து. இந்த தலையையும் உடலையும் இணைக்கக்கூடிய பகுதி தான் கழுத்து. இந்த கழுத்து பகுதியில் தான் முகுளம் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளோட உயிர் முடிச்சு. எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா பின்பக்கம் அடிபட்டால் உடனே இறந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட உயிர் முடிச்சான முகுளம் இருக்கக்கூடிய பகுதி இந்த கழுத்து பகுதியில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்க கை யாவருக்கும் 2. மனிதர்களுக்கு அனைவருக்குமே கை 2 தான். இந்த கை தான் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியது. நம்ம எழுதுகிறோம் அப்படின்னாலும் சரி, ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகணுன்னாலும் சரி, எல்லா வேலைகளுக்கும் செய்யக்கூடியது இந்த கை தான். அடுத்தது விரல்கள். விரல்கள் 10. ஒரு கைக்கு 5 விரல்கள், 2 கைக்கும் 10 விரல்கள். ஆனால் அந்த நெருப்புக்கோழி இருக்கு இல்லையா, அந்த நெருப்புக்கோழிக்கு மட்டும் 2 விரல் தான் இருக்குதான், வேற விரலே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நகம். இந்த நகம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விரலுக்குமே நகம் இருக்குது. அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய 2 கையிலையும் 10 விரல்கள் இருக்குது. அப்போ 10 நகங்கள் இருக்குது. நம்ம உடல் உறுப்புகள்லையே வேகமாக வளரக்கூடிய உறுப்பு எது அப்படின்னா இந்த நகம்தான். நகம் வளர நம்ம வெட்டணும் அப்படின்னா சீக்கிரமாகவே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கைவிரல் நகம் அது வேகமாக வளரக்கூடியதான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்பு. இந்த மார்பில் தான் நமக்கோட துடிப்பு, இதய துடிப்பே உள்ளுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்பு பகுதி. இந்த மார்பு பகுதி நமக்கு
ஆண்களுக்கு வந்து அகலமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்க, இப்போ ஒரு போலீஸாக ஆகணும் அப்படின்னாக்க உங்களுக்கு போனால் அப்படின்னா இந்த மார்பு பகுதியோட அளவை எடுத்து வச்சு தான் உங்களுக்கு வேலையே கொடுப்பாங்க. அதனால் எப்பயுமே ஆண்கள் வந்து நல்ல எக்ஸசைஸ் உடற்பயிற்சி நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நமக்கு வயிறு. வயிற்றுக்கு வெளியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம வெளி உறுப்புக்களை தான் பார்க்குறோம், உள் உறுப்புக்களை நம்ம பார்க்கல. ஆனால் வயிறு அப்படின்னு சொன்னோடனே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வயிற்றில் எல்லா விதமான முக்கிய உறுப்புகளே எங்கள் வயிற்றுக்குள்ளார தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க இடுப்பு. நம்ம இடுப்பு பாதி. இடுப்பு அப்படின்னு சொன்னாவே பாதி அப்படின்னு சொல்லுவோம், அரை பாதி அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம உடல் பாகத்தில் மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதியையும் இணைக்கக்கூடியது இந்த இடுப்பு பகுதி. மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் இணைக்கக்கூடியது இந்த இடுப்பு தான். இது நடுவில் இருக்கிறதுனால தான் இதை பாதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குழந்தைங்க அப்படிலாம் குழந்தைங்களுக்கு நம்ம வெள்ளி அருணா கொடி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய வெப்பங்களை வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த அரைநான் கொடி அப்படின்னு சொல்லுவோம், அதை போடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தொடைப்பா. இந்த தொடை இருக்கக்கூடிய உறுப்புக்களில் இந்த தொடைப்பகுதி மட்டும், தொடையில் இருக்கக்கூடிய எலும்பு தான் இருக்கிற எலும்புகள்லேயே நமக்கு பெரிய எலும்பு. நம்ம பிறக்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்க 33 எலும்புகள் இருக்குமா. இது முதுகு பக்கத்தில் 33 எலும்புகள் இருக்கும். ஆனால் மொத்த எலும்புகள் பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம பிறக்கும்போது 300 எலும்புகள் இருக்கும். ஆனால் இந்த 206 எலும்புகள் தான் நமக்கு வந்து உடம்புல இருக்கும். இந்த 33 எலும்புகளுக்கு மேலே கையில் பார்த்திங்கன்னா 22 எலும்புகள் இருக்கும். ஆனால் மற்ற உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள்லேயே பெரிய எலும்பு எது அப்படின்னா நம்ம துடை எலும்பு தான். அடுத்தது முழங்கால். நம்ம கால்களை இணைக்கக்கூடியது மூட்டுன்னு சொல்லுவோம், முழங்கால். இங்கே இந்த கீழ்காலையும் துடையையும் இணைக்கக்கூடியது இதுதான் முழங்கால். அடுத்தது கால் யாவருக்கும் 2. நல்லதை தேடி தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறோம். நல்லதை தேடி தான் நம்ம போகணும். கால் போன போக்கிலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடலே இருக்குது. நம்ம எது வேணுமோ அப்படியே நம்ம தேடி நம்ம பிசாடுக்கு போகலாம் அப்படின்னு போகக்கூடாது. நல்லதை தேடி தான் நம்ம போகணும். கால் நடப்பதற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. அடுத்தது பாதம். இந்த பாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம கை விரல் மாதிரியே கால்கள்லேயும் விரல்கள் இருக்குது. இதில் ஒரு காலுக்கு 5 விரல்னு 2 கால்களுக்கும் 10 விரல்கள் இருக்குது. இந்த விரல்கள் பார்த்திங்கன்னா விரல்கள்லேயும் நகம் இருக்குது. ஆனால் கை விரலில் இருக்கக்கூடிய நகம் வந்து வேகமாக வளரும், சீக்கிரமாக வளர்ந்துடும். ஆனால் இந்த கால் விரலில் இருக்கக்கூடிய நகங்கள் வந்து மெதுவாக தான் வளரும். இதுவும் வளரக்கூடிய நகம்தான். இந்த நகங்கள் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செத்த செல்கள், இறந்த செல்களை வெளியேற்றக்கூடியது தான் இந்த நகங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது உடல். இந்த நம்ம பார்த்த ஒவ்வொரு உறுப்புகளும் மொத்தமாக சேர்ந்தது தான் உடல் அப்படின்னு சொல்லுவோம். கண், காது, கை, கால், இடுப்பு, காது, தலை, இது எல்லாம் சேர்ந்தது உடல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உடலின் உறுப்புக்களை பற்றி பார்க்கலாம். திரும்ப வாசிப்போம். தலை, தலை. கண், காது. மூக்கு. வாய். கழுத்து. உடம்பு. மார்பு. வயிறு. இடுப்பு. தொடை. முழங்கால். கால்.
பாதம் பாதம். கை விரல் விரல். நகம் நகம். நெற்றி நெற்றி. புருவம் புருவம். இமை இமை. இந்த இமை அப்படிங்கிறதுப்பா கண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது இமை அப்படின்னு சொன்னோம். இதில் ஒரு சிலருக்கு கண்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெளிரிய கலரில் தெரியும். எல்லாருக்கும் கண் இமை உள்ளுக்குள்ளற கருப்பாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் இந்த இமையே இல்லாத ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னால் பாம்பு. பாம்புக்கு கண் இருக்குது, ஆனால் இமை இல்லை. அதுக்கு காதும் இல்லைன்னு சொன்னோம். பாம்புக்கு காதும் கிடையாது, இமையும் கிடையாது. கால்னு சொன்னோனையுமே ஒரு ஞாபகத்துக்கு ஒன்று வருது. என்ன அப்படின்னா, நம்ம மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, அவர் குஜராத்திலேருந்து தண்டி யாத்திரைக்கு போனார். தண்டி யாத்திரை அப்படின்னா தண்டிக்கு போனார். குஜராத் தண்டிக்கு போனார். அது குஜராத்திலேருந்து சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி யாத்திரை சென்றார். அது ஏன் அப்படின்னாக்கா நம்ம உப்பு எடுக்கிறதுக்காண்டி. என்ன மிஸ் இங்கெல்லாம் உப்பு கிடைக்கலன்னு அங்கே போனாரா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை. ஏன்னா ஆங்கிலேயர்கள் நம்மக்கிட்ட ஆட்சி செஞ்சிட்டு இருந்தப்ப நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய உப்பை நமக்கே வரி நிறைய காசு கொடுத்து தான் அந்த உப்பை நம்ம வாங்கணும். நம்ம உற்பத்தி செய்கிறோம் உப்பை, அந்த உப்பை நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை நாங்கள் செய்கிறத நாங்கள் தான், எங்களுக்கு தான் உரிமை உண்டு, உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அதை போராடி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த தண்டி யாத்திரை சென்றார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க 23 நாள் அவர் நடந்து சென்றாராம். 23 நாள் அவர் நடந்தே போயிருக்காரு. அதுவும் எவ்வளோ தூரம் அப்படின்னா 240 மைல் தூரம் அவர் நடந்து போயிருக்கிறாரு. ஸோ அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, கால் நடப்பதற்கு நல்லதை தேடி நம்ம நடந்து செல்லணும் அப்படின்னு. இதுக்கு உதாரணமாகவே நம்ம மகாத்மா காந்திஜியை சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாப்பா நம்ம உடல் உறுப்புகளில் ரொம்ப ரொம்ப எல்லாமே முக்கியமானது தான். நம்ம பிறக்கும் போதே எல்லாம் உறுப்புகளும் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் அதோட பார்வை திறனோ இல்லை கேட்கும் திறனோ இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க பிறக்கும் போதே கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, பேசவும் முடியாது அந்த பெண் குழந்தைக்கு. அந்த பெண் யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, ஹெலன் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு அவங்க பிறக்கும் போதே கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, பேசவும் அவங்களால முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு பெண் குழந்தை தான் அவங்க பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயோ நம்ம குழந்தைக்கு இப்படி பெண் குழந்தையாக இருக்குது, இதுக்கு ரொம்ப இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவங்கள கொண்டுட்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு உதவியாக இருந்த ஆசிரியை யார் அப்படின்னா ஆன் சல்லிவன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியை. அவங்க தான் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கப்ப எல்லா பிள்ளைங்களும் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணாங்க, கேலி செஞ்சாங்க. அப்படிங்கிறதுனால அவங்கள வீட்டிலே வச்சு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. எந்த ஒரு பாடத்தை நடத்தும் போதும் அவங்கள கையை கூட்டிகிட்டு போய் தொட்டு பார்த்து அவங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். ஒரு பூ இருக்குது அப்படின்னா அந்த பூவை தொட்டு பார்த்து இதுதான் மலர் அப்படின்னு சொல்லி தருவாங்க. இப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லி கொடுத்ததுனால இந்த ஹெலன் கில்லருக்கு அவங்க டீச்சரை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் பள்ளி படிப்பை முடித்தாங்க. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு சென்றாங்க. கல்லூரிக்கு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தொட்டு பார்த்து படிக்க அப்படியே அவங்களுக்கு முயற்சி செஞ்சு இவங்க நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பேச்சாளராகவே மாறிட்டாங்களாம் ஹெலன் கில்லர். நம்மக்கிட்ட இருக்கிற குறைய நினச்சி அவங்க கவலைப்படாமல் தம்மக்கிட்ட இருக்க குறைய ஒரு குறையாவே நினைக்காம அதுக்கான முயற்சிகளை எடுத்து அவங்க வெற்றி பெற்றாங்க. இந்த உலகத்திலே அவங்க ரொம்ப பேச்சாளராக மாறினாங்க. கவிதைகள் நிறைய எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ ஹெலன் கில்லர் அப்படியேப்பட்ட ஒரு பிறக்கும் போதே கண்ணு காது பேசுகிற திறன் அற்றவங்களாக இருந்தாலும் நாளடைவில் ஒரு பேச்சாளராகவே மாறக்கூடிய திறன், ஏன்னா அவங்களுக்குள்ளே முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் அவங்க ஒரு சிறந்த பேச்சாளராக மாறினாங்க.
அது மாதிரி நம்மளோட உறுப்புக்கள் எது இல்லை அப்படின்னாலும் அதை வந்து ஒரு குறையாக நம்ம எடுத்துக்காமல் நம்ம ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு வந்து நம்ம எதையும் என்னால் முடியும் அப்படின்ற நல்ல சிந்தனையோடு உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் ஹெலன் கெல்லர் மாதிரி ஒரு நல்ல வெற்றியாளனாக மாற முடியும். திரும்ப ஒரு தடவை வாசிப்போம்ப்பா. உடலின் உறுப்புக்கள்: தலை, கண், காது, மூக்கு, வாய், கழுத்து, உடம்பு, மார்பு, வயிறு, இடுப்பு, தொடை, முழங்கால், கால், பாதம், கை, விரல், நகம், நெற்றி, புருவம், இமை. இது வந்து உங்களுக்கு சரியான விடையில் நம்ம கேள்வி கேட்கப்படும்பா. பார்க்கக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு சொன்னால் கண். நடப்பதற்கு உதவுவது கால். எழுதுவதற்கு உதவுவது, இதில் 2 உங்களுக்கு சந்தேகம் வரும். விரலா கையா? கையில் தானே விரல் இருக்குது அப்படின்னு. அந்த இடத்துல எந்த வந்து விடை கொடுத்துருக்காங்களோ அந்த விடையை அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். ஆனால் நம்ம எழுதுவதற்கு விரல்கள் தான் உதவி செய்யுது. அடுத்தது, சுவாசிப்பதற்கு உதவும் உறுப்பு மூக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு சரியான விடையில் கேள்விகள் கேட்கப்படும்பா. நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது, இங்கே ஒரு 3 படம் கொடுத்துருக்காங்க. கண், காது, வாய். இந்த 3ஐயும் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு குரங்கு வந்து மூடி இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் கண்ணை மூடி இருக்குது, இன்னொரு படத்தில் காதை, 2வது படத்தில் காதை பொத்தி இருக்குது, 3வது படத்தில் வாயை மூடிக்கிச்சு. ஏன் இந்த படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உடல் உறுப்புக்கள் எல்லாமே நமக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம கெட்டதை பார்க்கக்கூடாது. கண்ணை மூடி இருக்குது, கெட்டதை நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான். அம்மா சொல்லுவாங்க, டிவி பார்த்துட்டு இருக்கப்ப மாற்று, இந்த படம் நீங்கள் பார்க்கக்கூடாது, வேறு எதை பாரு அப்படின்னு. ஏன் நான் இதை பார்க்கக்கூடாது, இதை தான் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா உனக்கு நல்லதுக்காண்டி தான் அம்மா சொல்லுவாங்க. அதனால் கெட்டதை நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்தது, கெட்டதை நம்ம கேட்கக்கூடாது. வெளியிலலாம் இப்போ வீட்டில் இருப்பீங்க, நிறைய பேர் வந்து தவறான செயல்கள்லாம் சொல்லுவாங்க, தவறான வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் நான் கேட்கக்கூடாது, நல்லதை மட்டும்தான் நம்ம கேட்டுக்கணும் அப்படின்றதுக்கு. அடுத்தது, வாயை பொத்திருக்கு. ஏன் அப்படின்னாக்க, இருக்கிறதுலையே ஒருத்தரை அழிக்கக்கூடிய ஆயுதம் எது அப்படின்னாக்க வாய் தானாம்ப்பா. இருக்கிற ஆயுதங்கள்லையே ஒருத்தரை கொல்லக்கூடிய ஆயுதம் எது அப்படின்னா வாய் தான். அதுக்கு தான் ஒன்று சொல்லுவாங்க, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு அப்படின்னு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்மளோட உடம்புல எந்த இடத்துல வந்து தீயில் நம்ம நெருப்பால் சுட்டாலும் அந்த புண்ணு வந்து கொஞ்ச நாளில் ஆறிடும். ஆனால் ஒருத்தர் வந்து நம்மளை சொன்ன வார்த்தைகள், அவதூறாக பேசின வார்த்தைகள் மட்டும் நம்மள்கிட்ட மாறவே மாறாதான். நம்ம சாகிற வரைக்கும் அந்த வார்த்தைகள் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. அதனால தான் நம்ம வந்து வாயை வந்து நம்ம எப்பயுமே வந்து வார்த்தைகள் ஒருத்தரை பேச போகிறோம் அப்படின்னாக்க நம்ம அதை யோசித்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காண்டி தான் இந்த 3 படங்களும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 படமும் நம்ம பள்ளிக்கூடத்துலேயே நம்ம ஸ்கூலில் 2nd ஸ்டாண்டர்டில் மேலே இருக்குது, எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது. எப்பயும் நம்ம வந்து பேசுகிறப்ப நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசணும், மற்றவங்க மனசு புண்படும்படியான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த 3 படங்களும் உதாரணமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? இந்த உடல் உறுப்புகளோட பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.